மா வாங்கம்மா. ஆ யாரை வச்சு பூட்டியாச்சியா? பின்னாடி கதவெல்லாம் மூடுங்கம்மா. சரி வாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க கேர்டேக்கர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிடுறது? சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. ம். யாரு? அவரு ரெடி ஆயிடுவார் எப்பவும். 25 கிலோமீட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிளம்பியாச்சு. இப்போ எந்த இடம் போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? கபி சொன்னான்ல. போகிறோம். எங்கே போகிறோம் சொல்லுங்க? முட்டுக்காடு ஃபால்ஸ். முட்டுக்காடு சொல்லுங்கப்பா. நம்ம எங்கப்பா போகிறோம்? நீங்கள் சொல்லுங்க, எங்கே போகிறோம்? இப்போ எங்கேயே ஏறி உட்கார சொன்னாங்க, உட்காந்தாச்சு. விட்டுற இடத்துல இறங்குவோம். அவ்வளோதான். சொல்லுங்கப்பா, எங்கே போகிறோம்? அவனுக்கு தான் தெரியும். யாருக்கு? இவனுக்கு தான் தெரியும். போயிருக்கு, முன்னாடி போயிருக்கு வண்டி. முன்னாடி ஒரு கார் போகுது, அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் போகிறோம். அது எங்கே போய் நிற்குதோ அங்கே எந்த இடம்னு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் சொல்கிறோம். பேராஷூட்டில் பறக்க போகிறோம் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இடம் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 5லேருந்து 7 மினிட் மட்டும்தான் கொஞ்சம் மேலே பறக்குமா, அவ்வளோதான். இதுக்காக போயே ஆகணும் சொல்லிட்டு அடம் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் எல்லாம் நிற்கிது லைன். போகலாம் பேராஷூட்டில் போகலாம் சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். எல்லாம் பயப்படுது. நாங்கள் லேடிஸ் தான் போகிறோம். நாங்கள் அப்புறம் எங்கள் ப்ரூஸு. போகலாமாப்பா? நாங்கள் நிக்கலாமா? எந்த இடம்பா? இது வந்து சித்ரா நகர் வியூ பாயிண்ட். சித்ரா வியூ பாயிண்டாடா? சித்ரா வியூ பாயிண்ட். ஆமா, சித்ராபுரம் வியூ பாயிண்ட் இது. நடந்து வர்றது ஓகே, நீ ஓரமா வா. ஆமா, நீ ரொம்ப குள்ளமாயிட்டியா? இந்த குள்ளமான வளர்ந்து குள்ளமா போறானியா? ஏற்கனவே குள்ளமானது தானே நீ? சூப்பரா இருக்குப்பா இங்கப்பா. ஆமா, அது இங்கே கூட தான் எடுக்கலாம். திரும்பிங்க, அப்படியே கட் பண்ணிட்டாங்க பாரு. இப்படி திருப்பி காட்டுங்க. அதான். இது என்னப்பா, செம்பருத்தி பூவா இது? ஏய், எங்க வந்தாலும் செம்பருத்தி பூவை பார்த்து கிடக்குற. இது செம்பருத்தி பூ இல்லையா? எங்க வந்தாலும் உனக்கு செம்பருத்தி பூவை பார்க்குற வேலையா? கட் பண்ணிட்டு வாங்க. இங்க வா. ஆமா வா, அது எல்லாம் தெரியும். வா. எவ்வளோ அழகா இருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செம்மையா இருக்குல்ல தாதா? செம்பருத்தி நீ பார்க்கவே இல்லையா? இங்க வந்து எதை பார்க்க சொன்னா? டீ தூள்லாம், டீ இதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு செம்பருத்தி பூ பார்க்கறாயாவா? போங்க. வீட்டில் தான் வாக்கிங் ரன்னிங் எதுவும் போகிறதில்ல. இங்கேனாலும் போங்க. தேயிலை பாப்பா நம்மளை பிடிச்சி வச்சுருவாங்க. தேயிலையெல்லாம் பறிச்சிங்கன்னா பிடிச்சி வச்சுருவாங்க. நல்லா வாசமாக இருக்கும்ல. மோந்து பார்க்கணும்ப்பா, அது காய வச்சாதான்ப்பா டீ தூள். இல்லை, நான் என்ன பண்ணுறது? டீ கடை இல்லை, அதனால டீயை பறிச்சு சாப்பிட்டுட்டு. ஆமாம், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் டீ குடிக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் டீ கிடைக்கும். இங்கே பாருங்கப்பா வியூ பாயிண்ட்டு. வா, சூப்பரா இருக்குப்பா. இது உள்ள போல கட்டி வச்சிருவாங்க. இங்க பாருங்க, கம்பி வலை வச்சிருக்காங்க.
இது உள்ள பூந்து போறதுக்கு வழி இருக்கு. கிழிச்சுக்கிறதுக்கு நேத்து விழுந்தது பார்த்தாதான். பாப்பா பாப்பா அந்த மாதிரி வாங்க வாங்க ஒழுங்கா வாங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க. பா சூப்பரா இருக்குப்பா. உங்களை விரட்டுறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ பின்னாடி வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சந்தில் பூந்து எங்கன்னா போயிட போறீங்கன்றதுனால தான். அப்படிலாம் போகக்கூடாதுப்பா, ரிஸ்க்குப்பா. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. என்ன பண்றீங்க? இங்க வந்து பார்க்க சொன்னா இங்க வந்து நின்று மாமா போன சுத்தி மாட்டீங்க. போட்டோ இன்னும் இங்க வந்து போட்டோவே எடுக்கல. அதுக்காண்டி வேற வந்து வேற எடுக்கல. போட்டோ தான்மா, போட்டோ போட்டோ. இதுல என்ன வேற நான் வீடியோ எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஒரே போட்டோ தான். ஆமா, ஜீப்பு மட்டும் தான் இது உள்ள அலோ பண்றாங்க. இது வந்து ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்க. இந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்களாம். ஜீப் மட்டும் தான் அலோ. ஒரு ஜீப் வருது, ஓரமா வந்துடலாம். ஏய் ஏலா, ஓரம் வா ஏலா, ஜீப் வருது ஏலா. ஜீப் மட்டும் பா, ஓரம் போங்க, ஓரம் போங்க, ஓரம் போங்க. ஜீப் வருது, இந்த ஜீப் வருது. ஜீப் வந்துட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கணும். சீக்கிரம் போயிடாது. ஜீப் போற பாதையில நாம நடந்து போறோம். இங்க நில்லுங்க, இங்க நின்னு எடுங்க. ஆமா, இங்க நின்னு எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இங்க நில்லுங்க. இப்படி இப்படி நின்னு எடுத்தீங்கன்னா ஐஸ் இப்படி நின்னு எடுத்தா சூப்பரா இருக்கும். எல்லா இடமும் நம்ம இப்படி நின்னு எடுத்தீங்கன்னா இது ஃபுல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. பேக்ரவுண்ட் பார். இதோட எதுவும் கிடைக்காது. எல்லாமே இதுதான். அதுக்குள்ள போகாத, அதுக்குள்ள போகாத, அப்படியே நில்லு. என்னம்மா பண்ற நீ? யாருக்கெல்லாம் டீ தூள் வேணும்? டீ தூள் என்ன விலை? இலையா வாங்குனீங்கன்னா 10,000 ரூபாய். சரி. தூளா வாங்குனீங்கன்னா 5,000 ரூபாய் தான். ஐயோ, இது எங்கயுமே கிடைக்காது போல இருக்க. இந்த மாதிரி காஞ்ச இலையா வாங்குனீங்கன்னா 20,000 ரூபாய். ஐயோ, உடனே அப்படியே டிகாஷன் போட்டு குடிச்சிடலாம். சரி சரி, ஓகே ஓகே, போதும் போதும் போதும். இது போதும். ஜங்ஷன் வந்துட்டோம். மூணார் தான் இது. மூணாறுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் மூணாருக்கே வந்திருக்கோம்பா. மூணாறுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் மூணாரே வந்திருக்கோம். 10-15 கிலோமீட்டர் தள்ளி தானே இருந்தோம் ரூம் எடுத்து. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்தாக்கா அங்க போவோம். ஆமா, இல்ல அதுதான் அமைதியா நல்லா இருக்குல்ல. இது கச்ச 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 கச்சன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. மூணார் பள்ளம் இதான் மூணார் பள்ளம். இது மேல இது ஒரு வியூ பாயிண்ட் போலடா. இல்ல சர்ச் சர்ச் சர்ச். நம்ம கொடைக்கானல் போறோமா இல்லையாப்பா? இப்ப போலையா? கொடைக்கானல் எப்படிமா போக முடியும்? இங்க இருந்து நம்ம போறதுக்கே உனக்கு அந்த டைம் ஆயிடுமா? காலைல கிளம்புனாக்கா அந்த நம்ம இது சைடு போவோம். இன்னைக்கு நைட்டே கிளம்புனா கொடைக்கானல் போலாம். ஆமா, ரூம்லாம் போட்டாச்சு. இங்க பாரு எப்படி இருக்கு. பா இந்த பக்கம் பாருங்கப்பா, சூப்பரா இருக்கு. கடையெல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஆத்து போனாக்கா இப்போ இங்க தான் வந்திருக்கோமா? இந்த வியூ பாயிண்ட் தான். ஓ, எலிஃபென்ட்னு சொன்னாங்கல்ல. எலிஃபென்ட் இது கூட குடலதா இருங்க. இந்த பாயிண்ட் குடுடா, குடு 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 குடு. நான் எடுக்க குடு. இருங்கப்பா, இந்த இடம் போடு எடுங்கப்பா. ஸ்லோ போடா, ஸ்லோ போடா. மெதுவா மெதுவா. சூப்பரா இருக்கு. சரி, பொறுமையா போடுங்க. செம்மையா இருக்கு. காடு என்ன காடு இது? ரோட் டாடா நியூப்பா. டாடா நம்ம தரவா. எல்லாரும் பாருங்க இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. மூணாறு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இங்க சைட் சீன் தான், டிராவல் தான். வண்டியில அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். குதிரை தும்பல, நான் தான் தும்பினேன். சூப்பர். இதெல்லாம் போட்டோக்காக இறங்குறாங்க போல இல்லடா. போட்டோ ஷூட்காக இங்கெல்லாம் இறங்கி போட்டோ எடுக்கிறாங்க போல.
இந்த வியூ பாயிண்ட்லலாம் கரெக்டாக நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டாண்ட் எல்லாம் ஆமாம். இல்லைப்பா, மூணார் வந்து நம்ம சுற்றி பார்க்குற இடத்த விட ஃபோன்ல சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம்ல, அந்த ஸ்டாண்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ அது வச்சுன்னா மேல எடுத்தோம்னா அப்படியே சுத்தி எடுக்கலாம். நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே எங்க? அந்த போன் நேத்து வாங்கி வச்சுல. யாரு? ஐசா. ஆமா தாத்தா ஃபோன் அடிச்சு கேளுங்க தாத்தா. ஏதுடா? தாத்தாவை ஃபோன் அடிக்க சொன்னா ஸ்டாண்டை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்பாரு. இங்க பாருங்க, இது எடுங்க. சூப்பரா இருக்குடா. ஏய், குதிரையில போலாமா? யானையில போலாம். குதிரையில போலாம். செம்ம டிராஃபிக், எல்லாமே சுத்தி காமிச்சு வேணாம். பாத்தீங்கல்ல, இப்போ வந்து எலிஃபென்ட் பாயிண்ட்டுக்காக போயிட்டு இருக்கோம். ஆனா சீக்கிரமா எலிஃபென்ட் பாயிண்ட் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பதான் இதே மாதிரி போயிட்டே இருக்கலாம் அழகா. இதெல்லாம் நாளைக்கு வரல சுத்தினாலும் நாளைக்கு சுத்தினாலும் இப்படிதான் இருக்கும். சரியா? அழகா இந்த எப்படி இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துலயும் நிறுத்தாம. இங்க பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் வருது. இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. இப்ப வந்து எந்த வியூ பாயிண்ட்டும் நிறுத்தாம இப்படி டிரைவ் பண்ணிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படி தோணுது. மலபார் பிரியாணி எங்க இருக்குது? பத்தியா, இவனுங்க வந்து இந்த பிரியாணியை தான் பாக்குறானுங்க. மலபார் பிரியாணி எங்க இருக்கான்? கூகுள்ல போட்டுருக்குடா, இங்க மலையாளத்துல எழுதி இருக்குடா. மலபார் பிரியாணியா? போட்டலாம்டா போன்ல. எங்கது வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே திருப்பி பாருங்க. பாருங்க கண்ணாடியா இருக்கு. பாதை பாருங்க, இங்க போற பாதையை பாருங்க. அப்படியே இங்க எடுத்துட்டு வாங்க. போற பாதையை பாருங்க, அப்படியே வளையுது பாருங்க. மறுபடியும் அப்படி வளையுது பாருங்க. எப்படி ஒன்னாலும் பின்ன வளைய ரோடு அப்படிதானே வளையும். எப்படி வளையுதுன்னா இதுனாடா இது கதையா? அங்க பாருங்க, அங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க, அப்படி வளையுது பாருங்க. உன் கை தான் வளையுது. சவாரி தான் வந்தோம். 1 மணி நேரம் வெயிட்டிங் ஆகும். ஸோ அதனால நாங்கள் கிளம்புறோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணாதான் சவாரி பண்ண முடியுமா? 10 என்ன யானை சவாரி போறியா? 1 மணி நேரம் வெயிட் பண்ணுமாமே. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. வரும்போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். ஓகே. யானை சவாரி கேன்சலா இருக்கா? போனோம், கூட்டமா இருந்துச்சு, வந்துட்டோம். அது இப்போ வந்து 1.5 மணி நேரம் ஆகும். நம்மளே ஒரு யானையில போயிடணும். எந்த யானையில? அந்த யானையில நம்மளே ஒரு யானையில போறோமா? காஸ்ட்லி யானைமா. ஓ, அதனால யானை சவாரியை கேன்சல் பண்ணிட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரியே இங்க அப்படியே வண்டியில டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எங்க போறீங்க? எங்க போறாங்களோ ஓகே, போயிட்டே இருங்க, அப்படியே ஜாலியா இருக்கும். ஏலா கிட்ட இருக்கா? ஏலா கிட்ட மேப். ஓகே ஓகே. இங்க ஒரு குதிரை பாரு. அது என்ன வாழ்க்கை? இதெல்லாம் வந்து மாடுபட்டி. மாடுபட்டியா? ஆமா. இங்க ஒரு வாரம் இருந்தாலும் சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கும் போலல. மாடுபட்டி இருக்கும். ஒரு வாரம் இருந்தாலும் அப்படியே சுத்திட்டே இருக்கலாம் போல. ஏலா இனியாக்கு பிடிச்சிருக்கா? இனியா நீ சின்னதா இருக்கும்போது வந்தது இனியா இங்க. உனக்கு இப்பதானே இது ஃபர்ஸ்ட் நீ பாக்குற. இனியா சின்னது அப்ப நம்ம வரும்போது. டூரிசம் வெளியில போய் சுத்தி பாக்குறது அப்படின்னாலே அந்த இடங்களை சுத்தி பாக்குறதும் அங்க இருக்கிற உணவு பழக்க வழக்கம் என்னன்னு பாக்குறது மட்டும்தான் டூரிசம். டேஸ்ட் பண்றதும். ஆமா, டேஸ்ட் பண்றதும். இங்க வந்து புட்டு சாப்பிட்டோமா? ஆமா ஆமா. அப்புறம் அந்த இடத்துல கலாச்சாரம், நம்மளோட நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்குன்றத கடலைக்கறி சாப்பிட்டோம் தெரிஞ்சுக்க தான் வந்து சுத்தி பாக்குறது. இது வந்து வரலாறு. ஆமா, எல்லாமே அங்கங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். அதுதான் டூரிசம் பண்றது. சரியா? இந்த இடம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும். அதுக்காக ஒரே இடத்துல வந்து நம்ம இங்கே நின்று சுத்தி வரணும் அப்படின்றதுலாம் இல்ல. இல்ல, கார்ல சுத்தி வரலாம். அது நல்லா இங்க பாருடா எப்படி இருக்கு மிஸ்ட். சூப்பரா இருக்கு. எல்லாரும் பெரிய vlog எல்லாரும் பாருங்க, ஃபுல்லா பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த இடம். மூணாரையே சுத்தி பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல. ஏதோ ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டுப்பா? வளைஞ்சி நெளிஞ்சி போகும் பாதை. என்னது? அதுக்கப்புறம் பூவில் மலரும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
செந்தாகம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா. அடுத்தது அதுக்கப்புறம் தெரியலையா? தெரியும் தெரியும் தெரியும். பாடுங்க. பாரு அங்க நான் அங்க பாக்குறேன். இல்ல இல்ல நான் எப்பவுமே வந்து வண்டி வந்து ஓட்டிட்டே இருப்பேன். என்ன இப்பதான் வந்து வண்டி ஓட்டாம உட்காந்துக்கிறதுக்கு இயற்கையை ரசிக்கிறேன். அப்ப ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. பாட்டு எடுத்து விடுங்க. இல்ல இல்ல இப்பயே பாடுங்க. பாடுங்க. ஆஹா இந்த கிளைமேட்டுக்கு எந்த பாட்டு சூப்பரா இருக்கும்? பாடுங்க பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு எந்த பாட்டு சூப்பரா இருக்கும்? பருவமே வேணாம், ஸ்டாப். புதிய பாடல் பாட. வேணாம்பா. ஒரு இடமும் பார்க்க முடியல, எல்லாத்துலயும் கூட்டம். நம்ம டிரைவர் வண்டி எடுத்துட்டாங்க. நம்ம டிரைவர் வண்டி எடுத்துட்டாங்க. ஒரு இடமும் போயிட்டு எல்லாமே நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம். எல்லா இடமும் அப்படிதான் இருக்கும். ஆனா சைட் சீன் சூப்பரா இருக்குல்ல. நான் நினைச்ச மாதிரி கார்ல வந்து உட்கார்ந்து இருந்து தாங்கள் கூற வருவது நெக்ஸ்ட் டூருக்கு தாத்தா கேன்சல் என்று கூறப்படுகிறது. தாத்தா அதிகப்படியான பிரச்சனைகள் தருவதால் நெக்ஸ்ட் வீடியோக்கு நெக்ஸ்ட் டூருக்கு மீசி தாத்தா கேன்சல் என்று அறிவிக்கப்படுகிறது. எத்தனை வாட்டி வந்தாலும் சரி இல்லப்பா மீச தாத்தாலாம் கேன்சல் ஆக மாட்டாரு, அது தெரிஞ்சுக்கா. வந்து மத்தியானம் 2 மணி. ஆனா இங்க கிளைமேட் வந்து ஈவினிங் 5 மணிக்கு மேல மாதிரி இருக்கு. அவ்வளவு சூப்பரா கூலிங்கா சில்லுன்னு ஆமா இருக்கு. அடுத்து எங்கப்பா லஞ்ச் போறோமா? இல்ல இல்ல லஞ்ச்லாம் கிடையாது, இன்னைக்கு ஈவினிங் தான். லஞ்ச் கிடையாதா? ஒரு ஆப்போ ஒரு ஒரு இடியாப்போ ஒரு புட்டு இத 3 மட்டும் காலையில கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு லஞ்ச் கிடையாதுன்னா எப்படி? காலையிலேயே பரோட்டாலாம் சாப்பிட்டு கட்சியில் அங்கங்க வந்து எல்லா இடத்துலயும் டிராஃபிக்னால இவங்க இந்த ஆஃப் சீசன்லயே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. என்னம்மா இது கண்ணாடிக்கு வந்துட்டீங்க? நல்லா தான் இருக்கு. நான் வந்துடுறேன், ஓரமாக தான் வந்திருக்கேன். பா எல்லாரும் ஒரு ஒரு கிளாஸு. ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. போடு. இதான் கரெக்டாக இருக்கு, இதான் நல்லா இருக்கு. ஆமா அது குட்டி மூஞ்சியே பெருசா போட்டா நல்லா இருக்காது. நீ அங்க நின்னு பாரு, அந்த வண்டி பக்கத்துல நில்லு. இது நல்லா தான் இருக்குது, இது பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதியா? கலைஞர் கருணாநிதி மாதிரி இருக்கிறியாமா? போடு. அவரோட கிளாஸ் தானே இது. இது ஆயிடும் ஆயிடும் ஆயிடும். போங்க, அவன் இங்கே போறான். இந்தடா ஐயா, இந்த அவன்கிட்ட கொடு, இந்த போட்டோ போன அவன்கிட்ட கொடு போன. அதான் இது போடலதா, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, போடு. இல்ல இல்ல இது நல்லா இருக்கு, போடு. யார் சொன்னது ஃபேஸ் நல்லா? இது பாரு பாரு பாரு, இது போடு, இது போடு, நல்லா இருக்கு, போடு. ஓகே தான். ஆமா செம்மையா இருக்கும். அப்படியே இனியா ஒரு சீக்கிரம் வரணுமா? லேட் ஆச்சுனா குளிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நான் காலை 7 மணிக்கு தான் சாப்பிற ரூம்ல இருந்து வெளிய வரணும். அந்த ரூமுக்கு ஆமா நான் சொல்றேன், நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் வரணும். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க ஃபால்ஸ். இல்ல இப்ப போறது எங்க போறோம்? அதான் இப்போ வந்த வழி தான் எல்லாம். இது எடுக்காதீங்க. இல்ல இது எடுக்க வேணாம், இது வண்டி இதான் பாருங்க. இது அள்ளிக்குமா அள்ளிக்குமா, வேஸ்ட் ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆயிடும். அள்ளிங்க அள்ளிங்க அள்ளிங்க, ரூமுக்கு போயிட்டு டெலீட் பண்ணிடுறேன். வேஸ்ட் அதையா எடுக்கற, கட் பண்ணு. அள்ளிங்க அள்ளிங்க. இது வியூ சரியில்லைலடா.
அப்பா எவ்வளவு வேணா அள்ளிக்கோ சொல்லிட்டாங்க. அல்லிகா கெல்லிகா கட் பண்ணி சொல்றேன் நானு, வேஸ்ட் நான் சொல்லிட்டேன் நானு. இது வேஸ்ட் இல்லடா நீ சொல்ற. கீழே இருட்டா இருக்கு. இப்போ வந்து நாங்க வந்து சிப்லைன் வந்திருக்கோம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிவர் கிராசிங்கா, ரிவர் கிராசிங். யார் யார் போறீங்க? மாமா வரீங்களா? நீ வரியாலடா? நான் வரலப்பா. நீ வரலையா? இனியா வா. இனியா வாடா, நீ நானும் போலாம். அப்பா கூட போ. நீங்க வேணா பயப்படலாம்ப்பா. பயமா நான் வரல. யார் முக்கியமா அப்பாவா? முக்கியம் அப்பாவா. இல்ல குளிக்கலாம் முடியாது. தரா ஏய் நேரா போங்க, முதல்ல அங்க போங்க. ஃபர்ஸ்ட் அங்க போங்க. ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் அங்க போங்க முதல்ல. அது என்னவோ அது பாருங்க ஃபர்ஸ்ட். டைமிங்கே முடிய போகுது. 5 மணியோட க்ளோஸ். இப்போதான் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்காங்க. சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வருவாங்களாம். வாட்டர் ஃபால்ஸ் 1 2 3 என்ன? ஆமா, மழை இல்ல, அந்த சாரல். இன்னும் தண்ணி நல்லா வந்ததுன்னா சாரல் அதிகமா வரும். விடுவாங்க, பட் ஆனா இப்ப அனுமதி கிடையாது. கிடையாது. தண்ணி நிறைய வந்தாதான் அது அனுமதியா. அதுதான் மழைலாம் இல்ல. போயிட்டாங்க அவங்களாம். இடுக்கி வைப்ஸா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் கேரளா. என்னாச்சு? ஆமா, எவ்வளவு தூரம் நடந்து வந்த? இன்னும் ஒரு 1/2 மீட்டர் கூட நடந்துருக்க மாட்டேன். படி அப்படிதான் இருக்கும். அதுக்காக படிக்காக உனக்கு இது போட்டு தருவாங்களா சீக்கிரமா? ஏன் மூச்சு வாங்குது? சரி நீ போ. சொல்லிட்டு கால் தண்ணியில படவே இல்லை. அது எப்படி ஃபால்ஸ் ஆகும்? தண்ணியில படாது, அங்க அனுமதி இல்லை. இங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அனுமதி இல்லாத இடத்துக்கு ஃபால்ஸ்னு சொல்லி ஏமாத்தி ஒரு இடம் காமிச்சிட்டோன்னு போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க. சரி, அதான் நீ வரமாட்டேன்னா ஜிப் லைன்ல போலான்னா வரமாட்டேன்னா அதுக்கு நானா பொறுப்பு? சொல்லு பார்க்கலாம். இதுவா ரிப்பிள் ஃபால்ஸ்? ரிப்பிள் ஃபால்ஸ் தண்ணியில காலே நினைக்காத ஃபால்ஸ் எது அப்படின்னா இந்த ஃபால்ஸ் தான். தண்ணியில எதை சுத்தி காமிச்சாங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் தான். அழகா இருக்குல்ல. அப்புறம் இங்க பாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு ஈவினிங் ட்ரிப். ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஒரே நிமிஷம் அதோ வரேன். ஈவினிங் ட்ரிப் வந்து இதோட முடியுது. இன்னைக்கான ட்ரிப் இதோட முடியுது. டீ சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்ப போறோம். ஓகே, இங்க பாரு பேம்பு பாரு, மூங்கில் மரம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு. ஓகே. எல்லாருக்கும் பரோட்டா, எக்கரி, மீசியும் பரோட்டாவும் எக்கரி சாப்பிடுது.
எனக்கு எங்கே ஒன்றுமே காணும் தட்டில். ஓகே ஓகே.